வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை அலச போறோம். ஒரு கிளாசிக் இலக்கிய படைப்புல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வனவிலங்கு பாதுகாப்பு, அதாவது வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வரைக்கும் ஒரு சூப்பரான பயணம் போக போறோம். தயாரா? லூயிஸ் கரோல் எழுதின வண்டர்லேண்ட் கதை உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பா அதுல வர்ற அந்த விசித்திரமான ரொம்பவே தந்திரமான உயிரினங்கள், அந்த மேஜிக் உலகத்தோட கற்பனைகள் இன்னிக்கும் நம்மள ஆச்சரியப்படுத்துதில்ல. வாங்க மறுபடியும் அந்த உலகத்துக்குள்ள ஒரு சின்ன விசிட் அடிப்போம். நம்மளோட இந்த அலசலுக்கு ரொம்பவே அடிப்படையான ஒரு விஷயம் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் புத்தகத்துல இருக்கிற ஒரு ஃபேமஸான கவிதை, லூயிஸ் கேரோல் எழுதின தி கிராக்கடைல். ஆமாங்க, அந்த முதல கவிதை தான் இன்னைக்கு நம்ம தேடலோட முதல் படி. இந்த கவிதையோட முதல் பத்தியை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். எவ்வளவு கற்பனை வளம்! ஒரு சின்ன முதல நைல் நதியோட தண்ணீரை தன்னோட தங்க நிற செதில்கள் மேல ஊத்தி அதோட மினுமினுக்கிற வாளை எப்படி அழகுபடுத்துது அப்படிங்கிற அந்த விசித்திரமான காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கேட்கறதுக்கே ரொம்ப அழகாவும் ஒரு சூப்பரான ரிதமோட இருக்குல்ல. ஆனா இதுல இருக்கிற ஒரு நாடகத்தனமான முரண்பாட்டை கவனிச்சிங்களா? அந்த முதலை எவ்வளவு சந்தோஷமா தன்னோட நகங்களை விரிச்சு சின்ன சின்ன மீன்களை தன்னோட அந்த சிரிச்சுக்கிட்டே இருக்கிற தாடைகளுக்குள்ள, அதாவது மரணக்குழிக்குள்ள அன்பா வரவேற்குது. வெளிய பார்க்க ஈர்க்கிற மாதிரி ஒரு சிரிப்பு, ஆனா உள்ள பெரிய ஆபத்து. இதுதாங்க கேரோல் வாரிகளோட உண்மையான புத்திசாலித்தனம். சரி, இப்போ கரோலோட இந்த வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையான மேஜிக்கை நாம டீகோட் பண்ணுவோம். அவர் பயன்படுத்தின அந்த 19ஆம் நூற்றாண்டு ஆங்கில வார்த்தைகளோட ஆழமான அர்த்தங்களை கொஞ்சம் உற்று கவனிப்போம். இதுல முதல் வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யமானது, டாத். இது ஒரு பழைய காலத்து ஆங்கில சொல். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற இங்கிலீஷ்ல இது ரொம்ப சிம்பிளா டஸ், அதாவது செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இம்ப்ரூவ் அப்படிங்கிற வார்த்தை, முன்பை விட பெட்டரா மாறுறது இல்லனா மேம்படுத்துறது அப்படிங்கறதா இதோட அர்த்தம். கேட்கறதுக்கு இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு வார்த்தை மாதிரி தோணலாம். ஆனா அந்த முதல்ல தன்னோட வாளை மேலும் சிறப்பா மாத்துதுன்னு சொல்லும்போது இறை தேடுறதுக்கான அதோட தந்திரமான நோக்கம் நமக்கு நல்லாவே புரியுது. அப்புறம் சியர்ஃபுல், இதுக்கு ரொம்ப நேரடியான அர்த்தம் மகிழ்ச்சி. ஆனா யோசிச்சு பாருங்க, இறைக்காக பசியோட காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான விலங்குக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற இந்த அமைதியான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான முரண்பாடு. இது கண்டிப்பா வாசகர்களை ஈர்க்கிற ஒரு சூப்பரான ட்ரிக் தானே. கடைசியா ஜென்ட்லி, அதாவது மென்மையா இல்லனா ரொம்ப சாஃப்டா. அந்த முதலையோட பயங்கரமான ரத்தவெறி பிடிச்ச தாடைகளை பத்தி சொல்லும்போது மென்மையாக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இந்த ஒரு வார்த்தையில அந்த ஏமாற்று வேலையோட மொத்த மொழியியல் புதிரும் பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் ஆகுது. வார்த்தைகளோட அர்த்தங்களை எல்லாம் தாண்டி ஒரு கவிதைக்கு உயிர் கொடுக்கறதே அதோட ஓசை நயந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த கவிதையோட அந்த நேர்த்தியான ரைமிங் ஸ்கீம் அமைப்பை இப்போ நாம அனலைஸ் பண்ணுவோம். அந்த வார்த்தைகளோட முடிவுகளை கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா அதோட பக்கா ஸ்ட்ரக்சர் நமக்கு உடனே புரிஞ்சிரும். கிராக்கடைல் அப்படிங்கிற வார்த்தை நைல் நதியோடும், டேல் அப்படிங்கிறது ஸ்கேல் கூடவும், கிரின்னுக்கு இன், அப்புறம் கிளாஸுக்கு ஜாஸ் அப்படின்னு ஜோடி சேர்த்து ரொம்ப அழகா ஒலிக்க வச்சிருக்காரு. நிஜமாவே ஒரு மேஜிக்கலான தாளம் இது. சரி, இதுவரைக்கும் நாம ஒரு கற்பனை கதையில வந்த முதலையோட அந்த தந்திரமான அழக ரசிச்சோம். ஆனா இந்த விக்டோரியன் காலத்து கவிதையை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நிஜ உலகத்துக்கு வந்தோம்னா இன்னைக்கு இந்த ஊர்வன விலங்குகளோட நிலைமை என்ன? நம்ம மாடர்ன் இந்தியாவுல இந்த உயிரினங்களை பாதுகாக்கிறத பத்தி நம்ம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். உதாரணத்துக்கு சென்னை ஈசிஆர்ல இருக்கிற மெட்ராஸ் முதலை காப்பகத்தையும் எடுத்துக்குவோம். உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய ஊர்வன விலங்கியல் பூங்காக்கள்ல இதுவும் ஒண்ணு. நம்ம ஊரு வனவிலங்குகளுக்கு இது ஒரு முக்கியமான புகலிடமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அரிய வகையான ஆலிவ் ரெட்லி கடலாமைகள் முட்டையிடுறதுக்கான ஒரு ரொம்ப பாதுகாப்பான கடற்கரையாவும் இது செயல்படுது. வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா என்ன? இப்போ ஆலிஸோட அந்த வண்டர்லேண்ட் புத்தகத்தை மூடி வச்சுட்டு நிஜ உலகத்துல இருக்கிற இந்த மாதிரியான முக்கியமான பாதுகாப்பு மையங்களை பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி நமக்குள்ள வருதில்ல. கரலோட கவிதையில வர்ற முதல்ல தன்னோட சிரிப்புக்கு பின்னால பெரிய ஆபத்தை மறைச்சு வச்சிருக்கு, ரைட்? ஆனா நிஜ உலகத்துல உண்மையிலே இப்ப ஆபத்துல இருக்கிறது யாரு? காடுகள்ல வாடுற அந்த வனவிலங்குகளா, இல்ல நாமா? இயற்கை சமநிலையை காப்பாத்த இன்னைக்கு உண்மையிலேயே யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேவைப்படுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.